வேளையிலும் எங்களோடு பேசும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய திருச்சபை மக்களை நான் பாராட்டுகிறேன். காலை ஜபத்திலும் தொடர்ச்சியாக மாலையே என்னுடைய திருச்சபையில் நடைபெற்ற சிலுவை தியான கூட்டங்களிலும் தவறாது கலந்து கொண்ட உங்களை ஆண்டுடைய நாமத்திலே நான் ஒவ்வொரு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பொருத்தனைகளுக்கும் ஜெபங்களுக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக இந்த திருத்தந்த கல்வியை பதில் கொடுப்பார் என்று விசுவாசித்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நமக்கு இந்த வாரம் நமக்கு பெரிய வாரம், புனித வாரம் என்று தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே விசேஷமாக பெரிய வியாழன், இது கட்டளை வியாழன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அருளின 3 கட்டளைகளை நாம் சுருக்கமாக தியானித்து அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 22:19 வசனம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்நாளிலே 3 கட்டளைகளை நமக்கு அனுமதிக்கிறார். அதாவது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்து தாழ்மையை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு தாழ்மையாக இருக்கும்படி கட்டளை கொடுக்கிறார். மூன்றாவதாக நான் உங்களிலே அன்பு கூறுவது போல நீங்களும் மற்றவர்களிலே அன்பு கூறுங்கள் என்று அன்பின் கட்டளையை கொடுக்கிற இந்த வார்த்தைகளை தான் அந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது இந்த வியாழனிலே முதல் ஆண்டவர் கொடுத்தது நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று பார்க்கிறோம். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ஆண்டவர் இந்த நாளில் பாவ அடிமைத்தனத்திலிருந்து தம்மை பஸ்காவாக ஜீவ பலியாக தன்னையே கொடுத்து மீட்டுக் கொண்டதை நினைவு கூறும்படியாய், அவர் அர்ப்பணிப்பின் இந்த தியாகத்தை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியிலே பங்கு பெறுங்கள். நீங்கள் பங்கு பெறும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். இன்றைக்கு ஆண்டுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை நினைவு கூறும்படியாய் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி உன்னை ரட்சிக்கும், சுத்திகரிக்கும். என்ன பார்க்கிறோம்? இந்த பந்தியில பங்கு பெறும் பொழுது ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் மாத்திரம் அல்ல, பாவ அடிமைத்தனத்திலிருந்து அன்றைக்கு பஸ்காவாக்கிய ஆண்டு தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே பஸ்காவானார், அவரே மெய்யான பஸ்காவாக ஆனார் என்று சொல்லி நாம் நினைவு கூறும்படி இதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இது ஒரு நினைவு சின்னமாக அறிவித்தார். நாம் பந்தியில பங்கு பெறுவதெல்லாம் ஆண்டவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை கொடுத்தார் என்பதை நினைவு கூறும்படியாய், இது நினைவு கூறுதல். ஆலய ஆராதனையிலே நாம் வந்து பங்கு பெறும் பொழுது, திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது நாம் நினைக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எனக்காக என் மீட்பர் எனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். வெள்ளியினால் அல்ல, பொன்னினால் அல்ல, மாசற்ற ஆட்டுக்குட்டியாருடைய வெளியே பெற்ற இரத்தத்தினால நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் இங்கே கட்டளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த கட்டளை நிறைவேற்றும்படியாக தான் திருச்சபை மக்கள் ஒவ்வொரு முறையில் நாம் திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவதிலே உற்சாகமாக நாம் பங்கு பெறுகிறோம். திருவிருந்தில் பங்கு பெறணும். அதற்கான ஒழுங்குகள் ஒருவேளை திருச்சபையில் ஒரு சில ஒழுங்குகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு திடப்படுத்துதல் என்று, ஞானஸ்நானம் என்று, இவைகளெல்லாம் முறையாக நாம் செய்து திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும்.
திருவிருந்தலை குறித்து நிறைய காரியங்கள் நான் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன். ஒருவேளை அநேக நேரங்களில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத நபர்கள் நம்ம பார்க்கிறோம். சில சூழல்கள், தவிர்க்க முடியாத காரணங்கள். ஆனால் திருவிருந்தில் பங்கு பெறுவது அவரோடு ஐக்கியப்படுகிறோம். இரத்தத்துக்கு சரீரத்துக்கும் பங்குள்ளவர்களாக ஐக்கியம் கொள்ளும்படி ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுதல், ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுதல். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது ஒரு தெய்வீக சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது. திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடிகிறது. ஒரு தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. காரணம், நம்மை மீட்கும்படியாக நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கட்டளை நிறைவேற்றும்படியாக தான் நாம் ஒவ்வொரு முறையும் கீழ்ப்படிந்து நாம் திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் அன்பானவர்களே, இங்கே ஆண்டுடைய தாழ்மை குறித்து நாம் பார்க்கிறோம். சில சபைகளில், சுயாதீன திருச்சபைகளில், இன்னும் நம்முடைய தெரிந்த திருச்சபைகளில் ஒரு சில சபைகளை வைத்திருக்கிறாங்க. இந்த ஈஸ்டர் பண்டிகை அல்லது புது வருட பண்டிகை ஆராதனையிலே ஒருவருடைய தாழ்மையை ஒருவர் கலந்துவது மாதிரியை கடைபிடிக்கும்படியாக அதில் சில சிரமங்கள் இருப்பதனால சில திருச்சபைகள் அதை கைவிட்டாங்க. ஆனால் வெளிப்புறமாக கால்களை கழுவது மாத்திரமல்ல, மெய்யாகவே தாழ்மையை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நானே இதை செய்வேன் என்றார். ஒருவேளை இந்த பகுதியை நம்ம நன்றாக வாசித்து பார்த்தாலும் புரியும். யார் தலைவன் ஈகோ வருது. ஆனால் ஆண்டவர் என்ன அந்த பகுதியை நாம் பார்க்கும்போது தன்னை தாழ்மைப்படுத்தும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக, ஊழியம் கொடுப்படி வராமல் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கவும், நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு மனிதருக்கு ரொம்ப ஹம்பிள் மேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சீல் கொடுக்குறாங்க. அவரை ஒரு பாராட்டு தெரிவித்து அவருக்கு ஒரு பதக்கம் கொடுக்குறாங்க. தாழ்மையான மனிதர் என்று சொல்லி ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி வாங்கிடுறாங்க. அந்த பதக்கத்தை திருப்பி வாங்கிடுறாங்க. என்னன்னு விசாரித்த போது அவர் பதக்கம் கொடுத்த பிறகு அந்த சீல் அடிச்சு வர களத்தில் வாங்கிட்டு நான் பாருங்க ரொம்ப ஹம்பிள் மேன், ரொம்ப தாழ்மையானே அப்படின்னு சொல்லிட்டே அவர். அது தாழ்வு கிடையாது, நடிக்கிறது. மற்றவங்கள்கிட்ட அப்படி மரியாதை கொடுக்கறது மாதிரி நடிக்கிறது. அப்படி கிடையாது. ஒரு மெய்யான உள்ளான மனதோடு அன்போடு அந்த ஆண்டவரை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அனைவருத்தமான அங்கே என்ன பார்க்குறோம்? முகஸ்துதி செய்கிறவன் நாளுக்கு கண்ணி வைக்கிறான். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் தவறானது. உண்மையாகவே இந்த இடத்துல ஆண்டவர் அங்கே கால்களை கழுவி அவர்களுக்கு மாதிரியை வைத்து சென்றார். இப்போ தாழ்மையாக இருங்கள் என்று கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பேராயர் அவருடைய நண்பரோடு அவருடைய உடல் ஊழியரோடு ஒரு பகுதிக்கு சென்றிருக்கிறார். அதிகமான மழை பெய்து வரும்பொழுது அவருடைய உதவியாளருடைய செருப்பு அந்துருச்சு. செருப்பு அந்த உடனே இரவில் போய் அவங்க தங்கியிருக்கிறதோ ஒரு அதிகமான பட்டணத்திலிருந்து அதிக தூரத்தில் உள்ள ஒரு இடம். புது செருப்போ தைப்பதற்கோ வழி கிடையாது. ஆனால் இந்த ஊழியக்காரர் உடன் வந்த ஊழியக்காரர் பேராயர்கிட்ட சொன்னாரா, நாளைக்கு நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக பாதையில் போகிறோம், எப்படி போக போகிறோம் தெரியலன்னு சொல்லிட்டு சரின்னு கவர்மெண்ட் படுத்தாங்க. காலையில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவருடைய செருப்பு தைக்கப்பட்டு பாலிஷ் போட்டு சுத்தமாக இருந்துச்சாங்க. இவர் இது எப்படி வந்ததுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த பேராயர்கள் கேட்ட பொழுது, நான் இது கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், எனக்கு செருப்பு தைக்கணும்னு தெரியும், நான் அதனால் என்ன செஞ்சேன், ராத்திரி உன்னோட செருப்பை நான் தான் எடுத்து தைத்தேன். திருநெல்வேலியை சேர்ந்த ஜெபராஜ் பேராயர் சொல்லி ஒரு குறிப்பில் நான் பார்த்தேன். அவங்க எவ்வளோ குறிப்பில்
இருந்தாலும் காரியங்கள் இருந்தாலும் அவர் உடன் ஊழியராக இருந்தார். ஏவி கார்கை அம்மையார் அவங்கள குறித்து சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களோட உடன் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்தவங்க. இன்னும் ஆபிரகாம் லிங்கன் குறித்து நம்ம கேட்கும் பொழுது, ஒரு முறை அவர் சபையில் அவருடைய அசம்பிளியில் பேசும் பொழுது எதிரில் இருந்து ஒரு எதிர்கட்சி நண்பர் அங்கிருந்து சொன்னார், உங்க அப்பா செருப்பு தைச்சு கொடுத்தாரு, எங்க அப்பா செருப்பு தைச்சு கொடுத்தாரு, உங்க அப்பா எனக்கும் தைச்சு கொடுத்துருக்கிறாரு, அது இவ்வளவு நாள் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்ப சொன்னாரு எங்க அப்பா செருப்பு, அவர் சொன்னாரா ஷூ மேக்கர் தான். இவர் சொன்னாரு ஷூ மேக்கர் கிடையாது, ஷூ மின்னர். அவர் தயாரிப்பு கம்பெனி வைக்கல, செருப்பு தைக்கிற தொழில் வைக்கிறதான்னு சொல்லி என்னை காந்தி சொன்னார். அவர் சொல்லிட்டு சொன்னாரா, எங்க அப்பா தைச்ச செருப்பு இவ்வளவுதான் உனக்கு உழைச்சிருக்கல, அதான் ஸ்பெஷல். அன்பானவர்களே, சூழல்கள் காரியங்கள், ஆனா தன்னைத்தான் புகழ்கிறவன் என்ன சொல்லப்படாது, புகழப்பட மாட்டான், கர்த்தரால புகழப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அன்பானவர்களே, இந்த இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது தாழ்ந்திருக்கும்படியாய் தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த கட்டளை வியாழன் வந்திருக்கிறோம். ஒருவேளை நமக்கு சில ப்ராப்ளம் தான் இருக்கலாம், நேச்சுரல் என்ன சொல்லுவாங்க, அது வீக்னஸ் மாதிரி. இது ஒரு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, கழுதைக்கு பேர் முக்கியமான என்னது, அவங்க ஒரு அடிமையா இருப்பான். பிரதர் அவர் ரொம்ப நல்ல ஒரு பிரதர், ஆனால் அவருக்கு ஒரு வீக்னஸ். அது என்ன வீக்னஸ்? வீக்னஸ், அது வீக்னஸ் கிடையாது. இதெல்லாம் இந்த லெந்தனும் நாட்களில் ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிற காரியங்களை பார்க்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்மளுடைய சூழல் இருந்தாலும் மனதில் ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அங்கே மத்தேயு 11:29 பார்க்கிறேன், நான் தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமுமாய் இருக்கேன். அப்படிதான் போயிருக்கு. அன்பானவர்களே, ஆண்டவர் நாகங்களை கவனித்துப்பார்னு சொல்றார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், தேவன் விதமாய் காட்டுக்குள்ளுக்கு உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அங்க சில நேரங்களில் போய் பார்க்க சொல்றார், கவனிக்க சொல்றார். ஆனா தாழ்மையை மாத்திரம், மனத்தாழ்மையை மாத்திரம் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த மனத்தாழ்மையை அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நம்ம ஒன்றி இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். பந்தியில் பங்கு பெறுவது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய திருசுமத்தில் காத்திருந்து ஆண்டுடைய தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நினைவு கூறுதல் முதல்ல நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இந்த வேத பகுதியை பார்க்கும்பொழுது தாழ்மையை ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. யோவான் 13:14-15. உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நமக்கு ஒரு மாடல் யாருன்னா ஆண்டவர் தான். அங்க நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய விசுவாசிகளின் பட்டியல் நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11 ரொம்ப சந்தோஷம். இந்த 100 மனவாசங்கள் நிறைய பேர் எபிரேயர் 11 எழுதி வெரி குட். ஆனால் அதில் எல்லாமே நமக்கு மாடல் யார் பார்த்தீங்கன்னா அங்கே எபிரேயர் 12 வருது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடப்படவும். இதில் எல்லாம் நல்ல விசுவாச பட்டியலில் எல்லாரும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள சில பலவீனங்கள், சில கோபங்கள் நம்ம பார்க்குறோம். கீழ்ப்படியாமை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஒரு விசுவாச பட்டியலில் இருக்கிறாங்க. ஆனால் ரோல் மாடல் யாரு பின்னாடி நம்ம போகணும்? இன்னைக்கு சில ஊழியர்களில் பயிற்சி பெற்று வந்தவர்கள், நான் ஒரு 30% நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இவர் இந்த டினாமினேஷன்லேருந்து வந்திருக்கிறாரு,
இல்லை இவர் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு, இவங்கிட்ட ஷார்ட் கோர்ஸ் படிச்சிருக்காரு, ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கோம். காரணம் அந்த ஸ்தாபனத்துடைய தலைவரை கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த என்ன சொல்லலாம், அந்த அப்ரோச் வந்து அப்படியே இருக்கும். சில ஓமைகள், அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள், சில நபர்கள் ஜபமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசமுறை அதே டைட்டில் தான் இருக்கும். சில நேரத்தில் பார்த்தேன் அது எதுனா அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நான் தப்பு சொல்லலை, அது எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நமக்கு நல்ல ரோல் மாடல், நம்ம படித்துக் கொள்ள வேண்டியது, பிடித்துக் கொள்ள வேண்டிய காரியம் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான். அவர் எவ்வளவு பேரும் பொய்யாத ஆண்டவர், அவர் நியாயப்பிரமாணம் முழுமையும் நிறைவேற்றின கர்த்தர், அவரே நியாயப்பிரமாணியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஒரு நல்ல மாதிரியை இங்கே என்ன செய்கிறார், காண்பித்தேன் என்று சொல்லி அந்த அழகாக போட்டிருக்கு. இப்போ நமக்கு நல்ல மாடலை நம்ம கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை வேதத்தில் படிக்கும் பொழுதெல்லாம் இந்த மாடலை நம்ம கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அநேக விதமான சூழல், மனத்தாழ்மை. ஒரு மிலிட்ரியில் ஒரு ஸ்டூடெண்ட், அங்கே ஒரு சிப்பாய் இருக்கிறாரு. அந்த மிலிட்ரி ரூல் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 8 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடணும். 8 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடணும். ஆனால் ஒரு தம்பி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கரண்ட் கட்டு, ஆனாலும் என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன மெழுகுத்திரி பொருத்தி, ஒரு சின்ன லைட் பொருத்தி அதில் பைபிள் வாசித்து இருக்கான். அப்போ அந்த வழியாக வந்த சீனியர் ஆஃபீஸர் பார்க்குறாரு. ஏ ஃபூல் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்த ஷூவை கலக்கி அவன் மேலே தூக்கி எறிகிறார். தூக்கி எறியும் பொழுது லைட்டு உடஞ்சிருந்து இருட்டாயிருது, அந்த இடம் அப்படியே அமைதியாயிருது. காலையில் அவர் 5 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது ஒரு ஷூவை தூக்கி எறிஞ்சாரு, ஒரு ஷூ அவர் ரூமில் இருக்குது. ஆனால் 2 ஷூவுமே அழகாக பாலிஷ் போட்டு அவருடைய பெட்டு கடையில் இருந்தது. இது ஒரே ஆச்சரியம், நேற்று அந்த ரூமில் எரிஞ்சிட்டு இருந்தோம், அது எப்படி வந்தது? அந்த தமிழை கேட்குறாங்க, நான் இந்த சப்ஜெக்டாக படிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவர் கால்களை கழுவுனா மாதிரியை வைத்து செஞ்சிருக்கிறார், எனக்கு காண்பித்திருக்கிறார். அவர் சொன்னதுக்கு நான் திருப்பி எரிஞ்சிட்டேன் வைங்க. நான் யோசித்து பார்த்தேன், நானாக இருந்தால் என்ன செய்வேன், அப்படி திருப்பி அடுத்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். நம்மனா அப்படிதான் செய்வோம், இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கோபம் வருது அப்படின்னு. ஆனால் அவர் படிக்கிற சப்ஜெக்ட் இருந்து நான் மனத்தாழ்மையாக இருக்கேன், எழுத வந்து கற்றுக்கொள்கிறேன். சில ஆட்கள் நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, சில கஷ்டங்கள் வரும். அநேக நேரங்களில் இந்த சண்டை நேரத்தில் மாமியார் மருமகளுக்கு சொல்லுவாங்க, நான் அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லவங்க. காமனா எங்கே பார்க்குறோம், ஒரு ஸ்தாபனமாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், எந்த ஒரு காரியங்களை பார்த்தாலும் ஊழியர்களை பார்க்குறோம். ஆனால் இந்த தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சில பேர் என்னே கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், நீங்கள் தான் அத்தாரிட்டி, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. கொஞ்சம் அமைதியாக இருந்து அதாவே போயிடும். இது வரைக்கும் அப்படி தான் நடந்தது. சில நேரங்களை பார்த்தா நம்ம ஏமாளியும் கிடையாது, ஒன்றும் இது கிடையாது. ஆண்டவருடைய கரங்களில் இருக்கும் பொழுது உன்னை கொடுக்கிறவன், உங்களை கொடுக்கிறவன் கண்மணியை கொடுக்கிறான், உங்களை என் கண்மணி போல பாதுகாப்பேன், இமைப்பொழுது கைவிட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப போய் போட்டி போட வேண்டியதில்லை. இங்கே ஆண்டவர் இங்கே தாழ்மையை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நிறைவாக 3வது குறிப்புக்கு நம்ம வரலாம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது 3வது காரியமாக பார்க்கும் பொழுது, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள். எங்கே பார்க்கலாம், 34, 35 வாங்க. யோவான் 13, 34. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தால் சீசர்களாக இருக்கிறீர்கள். கனி இங்கே அன்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருந்தால், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கலாம். முதல்ல கணவன் மனைவி, இது தேவன் ஏற்படுத்துகிற குடும்பம். தேவன் ஏற்படுத்துகிற குடும்பம்
திருமணம் பற்றி சொல்லும் பொழுது இந்த அசுசிப்படாமல் இருப்பதாக ரொம்ப அழகாக கொடுக்குது. இப்போ அதிக பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும், பெற்றோர் மேலே பிள்ளைங்க கேஸ் போடுறாங்க, பிள்ளைங்க மேலே பெற்றோர் போடுறாங்க. வெளியில் பிரச்சனை கிடையாது, வீட்டாரே சத்து. இதெல்லாம் எதனால? அன்பு தனித்து போன ஒரு உலகத்துக்குள்ள இருக்கும். ஒரு நபர் வந்து என்னை கேட்குறாரு, பாஸ்டர் இவங்களுக்கு தான் நான் பிறந்தனா, இவங்க தான் எங்கள் அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்லி. காரணம் அவ்வளோ பிரச்சனை. அங்கே போய் கேட்டால் மகன் பிரச்சனை சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அன்பு தனித்து போன ஒரு உலகத்துக்குள்ள இருக்கும். முதல்ல கணவன் மனைவி தெய்வீகமான உறவு, பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், கிஃப்ட். ஆபிரகாமுக்கு செல்வம் தாங்கக்கூடாத அளவில் இருந்தது. ஆனால் ஒரு ரியல் பிளஸிங் எது? ஈசாக்கு. ஈசாக்கு ஒரு இடத்துலாம் கூட வர எல்லா சூழ்நிலையும் இருக்கிறத நாம் பார்க்கணும். பிள்ளைகள் கர்த்தரான ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி வராமல் கிடைக்கின்றார். நம்ம பிள்ளைகளிடத்துல பெற்றோர்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஃபேமிலிக்குள்ள நல்லா இருந்தால் வெளியே நல்லா இருக்கும். வீட்டில் வெளிச்சம், அப்புறம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீங்க. அங்கே தான் ஆரம்பிக்கும். அம்மா அப்பா சண்டை போடும்போது பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுகிறது. இந்த அன்பு கணித்து போன ஒரு உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த அன்பை நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க. அழகாக என்ன சொல்லியிருக்காரு? 35வது வசனத்தில், நீங்கள் என்னுடைய சீசர் என்று அறிந்து கொள்வார்கள். உங்களுக்கு ஒரு புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராக இருங்கள். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருடன் அன்பாக இருக்கிறீங்க. புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுத்தேன். ஒருவேளை அன்றைக்கு சீசர்களுக்கு தான் சொல்றதை நான் பார்க்கிறேன். அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் பார்க்கலாம். அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்து, யார் பெரியவன், ஈகோ வருது, யார் வளர்ப்பு இருக்கிறது, யார் டிஃபென்ஸ் மினிஸ்டர், யார் எஜுகேஷன் மினிஸ்டர், யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, ஆண்டவர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், நம்மெல்லாம் கேபினெட் ஆகிடலாம், நம்ம துணை முதல்வர் ஆகிடலாம். அவங்களுக்கு உண்டான அதுதான் பிரச்சனை. அப்போ அதற்கான தான் அந்த உள்ள ஒரு குழு ஓடிக்கிட்டே இருக்கு. அன்பானவர்களே, நீங்கள் என்ன பார்க்கணும்? ஒரு புதிதான கட்டளை, அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு அன்பு தனிந்த உலகத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது சரீர அன்பு, சரீர அன்பு அது எப்படி இருக்கு? சில மனிதர்களிடத்தில் பார்க்கும் பொழுது அந்த அன்பில் கவரப்பட்டு அது கடைசியில் ஃபெயிலியராக முடிஞ்சுது. நிறைய நேரங்களில் நான் இப்படி இருக்குன்னு நினச்சேன், அப்படி இருக்குன்னு நினச்சேன்னு சொல்லி. அடுத்து ஒரு அன்பை பார்க்குறோம், உலக அன்பு. அது என்னது? உலக பிரகாரமான பொருட்களுக்காக. நாங்கள் தெற்காசலில் மேரேஜ் பீரியடில் இந்த பயோடேட்டா பார்ப்பாங்க. மேரேஜ் வரும்போது அந்த பயோடேட்டா பார்ப்பாங்க. நான் தான் ஸ்ட்ரீம்லைட் பண்ணியெல்லாம் சரி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து அவங்கள்ட்ட இந்த பயோடேட்டா கொடுக்கும் பொழுது அந்த பேஜ் திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்க. பொண்ணாக இருக்கலாம், மாப்பிள்ளையாக இருக்கலாம், அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நான் அவங்க முகத்தையே பார்ப்பேன். அவங்க ஃபோட்டோவை பார்க்க மாட்டாங்க, பேரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அங்கே என்ன வருமானம், அப்புறம் என்ன வருமானத்தை தான் பார்ப்பாங்க. உள்ளது தான், உண்மைதான், உண்மைதான், அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ சொர்க்கத்தில் நிச்சயமாகுதாங்க, ரொக்கத்தில் நிச்சயமாகுதுன்னு. காரணம் அவங்களுடைய எண்ணம் கூட என்னென்னா, பையன் நல்லா சம்பாதிக்கிறானா, மேலே பார்க்கறதில்ல, கீழே பார்க்கறதில்ல, நாங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம், எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கறதில்ல. மாத வருமானம் என்ன போட்டிருக்கு, ஆனுவல் இன்கம் என்ன போட்டிருக்கு, பார்த்தா கண்டிப்பாக ஒன்றுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கும். இந்த அப்படிப்பட்ட திருமணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பாஸ்டர் அப்பா வந்து ஒருத்தர் சம்பளமே வாங்காத ஒருத்தருக்கு பணம் கொடுத்து சொல்றீங்களா? அப்படி சொல்லலை. அது கவர்மெண்ட் உங்களுக்கு சரியான இதை ஆண்டவர் கொண்டு வருவார். கண்டிப்பாக ஒரு புதுசு லட்சம் நினைச்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படிதான் சொல்கிறாங்க தமிழில். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து போகிறவங்க இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அன்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் நான் இந்த பகுதிக்கு பாருங்க. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கொடுத்தல். 3 கட்டளைகளை நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக இந்த பெரிய வியாழன்
நடந்த இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த காரியங்களை நம்ம மறந்துடக்கூடாது. அங்கே கானான சுதந்திரிப்போங்கிறாங்க. இந்த அநேக நேரத்தில் கானான்னு சொன்னோன்னே என்ன நினைக்கிறாங்க, பரம கானான் அது பரலோகத்தில் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அந்த கானான் இங்கே தான் இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற கானான்ல ராட்சசர்கள் கிடையாது, அங்கே போட்டி பரம கிடையாது. அப்படிதானே? அந்த கானான் ஸ்பெஷல். உலகத்தில் நீங்கள் கானான போல செலுத்திருப்பீங்க, உங்களுக்கு குறைவு இருக்காது. இங்கே என்ன பார்க்குறோம், இந்த அன்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அன்போடு நாம் செய்யக்கூடிய காரியங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு சகலத்தையும் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ முக்கியமாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ண வரலாற்றில் நடந்த சம்பவத்தை நம்ம மறக்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு முறையும் பந்தியில் பங்கு பெறும் பொழுது பஸ்தாவாகிய ஆளாக ஆண்டவரே தன்னை பஸ்தாவாக பரிசெலுத்தி தன்னை நம்மை மீட்டுக் கொண்டார். என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய வீடுகள் எல்லாவற்றுக்காக நம்மை தாமே யாக பலியாக கொடுத்தார் என்பதை நினைவு கூறும்படியாக நாம் பந்தியில் பங்கு பெற அழைக்கப்படுகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு பகுதியை சொல்லியிருக்கேன், அதை மாத்திரம் நான் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். குழந்தைகளை பார்க்கும் பொழுது இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியை நம்ம திருப்பி கொள்ளலாம். இங்கே பவுலப்போஸ்தலர் சொல்ற 1 கொரிந்தியர் அங்கே 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அங்கே கமாலியனுடைய பாதப்படியிலையோ அல்ல சாஸ்திரங்களில் நியாயப்பிரமாணங்களிலிருந்து கற்றுக்கொண்டேன் அவர் சொல்லலை. அங்கே ரொம்ப அழகாக சொல்றாரு, ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். அது என்ன வழின்னு சொல்லி இந்த பந்தியை குறித்து ரொம்ப அழகாக பேசுகிறாரு. ஒரு காரியத்தை நான் தெரிஞ்சு நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எந்த மனுஷனும் 28வது வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். அது கண்டிப்பாக வந்துங்க. என்னன்னா, எந்த மனுஷனும் தன்னைத்தான், மனுஷனும் மனுஷிக்கு தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். நான் அந்த அனுபவத்துக்குள்ள வந்த புரிதெல்லாம் சில நேரத்தில் மூவி பார்த்துட்டேன்னா கம்மி எடுக்க மாட்டேன். ஐயோ, நம்ம இந்த விட நம்ம பாவம் செய்திருக்கோம், நம்ம பந்தியில் பங்கு பெறக்கூடாது, அது மற்றவங்களையும் தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பந்தியில் பங்கு பெற மாட்டேன். சில சில மனுஷீக ரீதியாக நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, நம்ம வரமாட்டோம், அது வேற. ஆனால் நமக்குள்ள நாமாவே ஒரு நியாயம் தீர்த்துக்கிட்டு நம்ம பந்தியில் பங்கு பெறாமல் இருக்கும். அப்படி ஒரு நாள் இருக்காதீங்க, நீங்கள் பரிசுத்தம் ஆக முடியாது. நம்மளால பரிசுத்தம் ஆகிட்டு பந்தியில் பங்கு பெறுவோம்னு நினைச்சா கல்லறை போகிற வரைக்கும் ஆக முடியாது. அதனுடைய ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கும், நம்ம ஆணுடைய ரத்தம். அதான் அடுத்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. எண்ணத்தினால் ஒளியில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் அபாத்திர அடையாளம் பண்ணிக்கிறது. கர்த்தருடைய அந்த அழகாக கொடுத்திருக்கு, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். இந்த அறியாமல் தாங்க நமக்கு பிரச்சனைகள். ஆண்கள் ரத்தம் என்ன செய்யணும், நீங்கள் பங்கு பெறும் பொழுது நான் கொடுக்கலங்க, இல்லை கூட வந்திருக்க போதல் கொடுக்கல. ஆண்டவர் தன்னை தாமே அவர் ரத்தத்தை சிந்தி விருந்தளித்து விருந்து கொடுக்கிற விருந்தாளியாக விருந்தளிப்பவராக இருக்கிறார். அப்ப நம்ம சோதித்தறியணும், நம்மை நாமே சோதித்தறியணும், நிதானித்தறியணும். ஒருவேளை நம்ம சொல்லப்பட்ட ஒருவேளை தாழ்மை இல்லாமல் இருக்கலாம், ஜென்ம சுபாவம் சொல்லுவீங்க, வீக்னஸ் சொல்லுவீங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம நிதானித்து அறிந்து, ஆண்டவரே இன்னும் நான் கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறேன். ஒரே நாளில் புதுசாக முடியாது, நாளுக்கு நாள் மறுரூபம் ஆகணும். நான் 10 வருஷம் அப்படியே இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த கிளாஸ்லேயே 3 வருஷம் இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன் சொல்லுவீங்களா, நல்ல பிள்ளை சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வித்தியாசம் காணப்பட அழைக்கிறார். அப்போ பந்தியில் பங்கு பெறும் பொழுது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அதை நீங்கள் எப்போ பயிர் வாசிக்கணும் ஒரு சத்தமாக வாசிப்பாருங்க, அது நல்லா அங்கேயே பண்ணிக்கோங்க. அந்த ரத்தத்தை குறித்து உங்களுக்கு அறிவு தேவை. அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும், நம்ம பாதுகாக்கும், நம்ம பரிசுத்தப்படுத்தும், நம்ம பணக்காரனாகும்.
இந்த ரத்தம். ஏன்னா ஆசீர்வாதத்தையும் பார்க்கறான்னு சொல்லியிருக்கு. அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். சமாதானத்தை உண்டாக்க ஆக்கினை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அப்ப இதுல அநேக விதமான இந்த ரத்தத்தை ஆராய்ந்து பார்க்க பந்தியில் பங்கு பெறுவது இதெல்லாம் நிதானித்து நான் பந்தியில் பங்கு பெறணும். அங்கே போய் ஆளுநர் போய் ஆண்டவரே நான் மன்னிச்சுக்க, நான் போய் பேசினேன், சண்டையை மாற்றிக்கொள்ள அதுங்கிறது அது ஒரு நம்ம அறியாமல் காலம். ஆனால் பந்தியில் பங்கு பெறும்பொழுது ஆண்டோட ரத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அவர் சரீரத்துக்கு நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன். இந்த அனுபவத்தோடு நான் பந்தியில் பங்கு பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஏராளமான கிருபைகளை ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொரு கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்த இந்த 3 கட்டளைகளையும் இந்த பெரிய விழாவிலே கட்டளை விழாவிலே கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருக்கே நம்பிக்கை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தவ கீர்த்தனை 192வது பாடல். இன்றைய கிறிஸ்திய